குக்கிங் வீடியோவோ மினியேச்சர் குக்கிங் வீடியோவோ கிடையாதுங்க. 90s கிட்ஸ் அம்மாங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். மெமரிஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். 90s கிட்ஸாக இருந்தால் இது கண்டிப்பாக ஞாபகம் வரும். நம்ம சின்ன வயசில் திருவிழா கோவிலுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி சொப்பு சாமான் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அம்மா கிட்டே கேட்டு அடம் பிடிப்போம். அம்மாங்களும் மறக்காமல் வாங்கி கொடுத்துருவாங்க, சொப்பு சாமான் தானே கேட்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம பேக்காக வாங்கி வச்சுக்கிட்டு சம்மர் ஹாலிடேஸ்லாம் விடும்போது ஒரு ஓரமாக போயிட்டு அடுக்கி வச்சுப்போம். எல்லா கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து வச்சு கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த சட்டிப்பானை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. நான் எப்போல்லாம் இந்த மாதிரி மினியேச்சர் ஐட்டம்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா பொருள்லையும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி போன வாட்டி பெரியபாளையம் போயிருந்தப்போ இந்த பொருள்லாம் வாங்கியிருந்தேன். வாங்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி குக்கிங் வெசல்ஸ் வச்சு குழந்தைங்களுக்கு சமைக்கவும் கற்றுக் கொடுப்பேன். குழந்தைங்களும் ஆசாசியாக இந்த மாதிரி சமைக்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. நாங்கள் கோவிலுக்கு போனால் சரி, எங்கே போனாலும் சரி, நானும் பொங்கல் வைக்கிறேன், நானும் சக்கரை பொங்கல் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டி பானையை தூக்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பற்றவே வைக்க தெரியாது. நாங்கள் எங்கள் பானையில் பொங்கல் வைக்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு இந்த பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு போய் அடுப்பு பார்த்து வச்சு கொடுத்துட்ருக்கணும். கோயிலில் அவங்க பொங்கலை சாமிக்கு படைச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மட்டும் இல்லை, சம்மர் ஹாலிடேஸ்லேயும் குழந்தைங்களுக்கு சமைக்கவும் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க இந்த மாதிரி விளையாட ரொம்ப விருப்பப்படுவாங்க. இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க எல்லா ஃபோட்டோஸுமே நாங்கள் 2 இயர்ஸ் பேக் சம்மரில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். அவங்க அப்பா சமைச்ச பிரியாணி, மீன் குழம்பு, காடை முட்டை பொரியல், சிக்கன் 65 இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸை ஞாபகப்படுத்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.